Hello friends, welcome to shammu lifestyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான சிக்கன் ரோல் தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கெல்லாம் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் வச்சு அதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபைனா சாப் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ஸ்பைசியாகவே இருக்கும் இது. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 250 கிராம் நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். போன்லெஸ் பீசஸாக இருக்குது. சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து டக்குன்னு வெந்துடும் சீக்கிரமாக, சின்ன சின்னதாக இருக்கிறதுனால. இப்போ வந்து அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறமேட்டுக்கு சீரகப்பொடி, தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஃபைனாக சாப் பண்ண ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம், கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இதை போட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மேலே வந்து முட்டை ஊற்றணும் இல்லையா, அதனால வந்து முட்டையும் கொஞ்சம் உப்பையும், இது வந்து மிளகாத்தூள், பெப்பர் தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து ஒரு பவுடர், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இது நம்ம வீட்டில் இருக்க பூனை ப்ரௌனி பேர். சிக்கன் சமைச்சாலே இப்படி தான் வந்து உட்காந்துக்கும். இப்போ வந்து அந்த சப்பாத்தி நம்ம போட்டோடனே இந்த முட்டையும் நம்ம லேசாக அப்படி போட்டுக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். கடையிலையும் அப்படியும் முட்டை போடுவாங்க. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சாஸ் ஊற்றிக்கலாம். சாஸ் இது வந்து ரெட் டொமேட்டோ சாஸ் தான். இது சாஸ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் கூட போட்டுக்கலாம். எங்ககிட்ட மைனஸ் இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல சிக்கன், அது வச்சுக்கலாம். இந்த சிக்கன் வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு இதை வந்து அப்படியே ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து சாப் பண்ண ஆனியன்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு மேலே சீஸ் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறமேட்டுக்கு தோசைக்கல்லில் வச்சிங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சீஸ் போட்டு வச்சிங்கன்னா இப்போ சீஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சு இந்த ரெசிபி. பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் எல்லாம் சாஃப்டாக வெந்துருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாய்.